அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக சுகர் இல்லாமல் ஒரு கேக் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. 1 கப்பு பேரிச்சம்பழத்தில் 1/2 கப்பு சூடான பசும்பால் ஊற்றி ஊற வச்சுட்டு டின்னு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊறின பேரிச்சம்பழத்தையும் பாலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதில் 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு பொருள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோதுமை மாவு 1 கப்பு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சுட்டு இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 முடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து முட்டை சேர்த்தா ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாலே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்பு பால் தான் மறுபடியும் சேர்த்து செய்ய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த கேக்கை டின்னில் ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு டின்னில் ஊற்றிக்கலாம். 20 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பேரிச்சம்பழ வாழைப்பழ கேக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான கேக் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.